நம்ம இப்போ பார்க்குறது வந்து MOTO g84 அந்த மொபைலோட வீடியோ தான் பார்க்குறோம். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 12 GB RAM, 256 GB ஸ்டோரேஜ், 50 MP OIS கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 19,000 ரூபாய்க்கு வந்து 12/256 கொடுக்குறாங்க. ரொம்பவே பெஸ்ட்டு. இதில் எல்லாமே நல்லா இருக்குது. இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ரைட் சைடில் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸு, இது எத்தனை பேர் இதை வந்து பார்த்து வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 தான் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்கலாம். இந்த மொபைல் வந்து 6.55 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. 1300 nits பீக் பிரைட்னஸும், 7.6 mm இதோட திக்னஸும், 168 கிராம் தான் இதோட வெயிட். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் 5000 mAh பேட்டரி அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. இந்த மொபைலில் மொத்தம் 14 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறது. அதே போல் 4G பேண்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 பேண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. 3G 2Gன்னு எல்லா பேண்ட்ஸும் இதில் சப்போர்ட் பண்ணுது. இதில் லெஃப்ட் சைடில் ஒரு வீடியோ போயிட்டுருக்குல்ல, அது வந்து மோட்டோ தரப்புலேருந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண MOTO g62 5G. இதுலேயும் அதே ப்ராசஸர் தான், Snapdragon 695. ஏன் இதை சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 மொபைலில் வந்து இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனி வந்து இதே ப்ராசஸரை 27,000 30,000 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த MOTO g62 பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்க்கு 14,000க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வேணுங்கிறவங்க அதையும் வாங்கிக்கிங்க. ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ஒரு சூப்பர் மொபைல். அதுவும் விலை கம்மியாக வேணும், அதே ப்ராசஸர் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. இந்த MOTO g84ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP OIS கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த OIS எதுக்குன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இந்த வீடியோ எடுக்கும்போது ஷேக் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது, நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் அது ஷேக் இல்லாமல் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த OIS கேமரா. அப்புறம் இன்னொரு கேமரா வந்து 8 MP அல்ட்ரா வைடு. இந்த 8 MP அல்ட்ரா வைட்லேயே வந்து உங்களுக்கு மேக்ரோ, டெப்த்து இது ரெண்டையுமே வந்து அந்த ஒரே கேமராவில் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய மொபைலில் அல்ட்ரா வைடே கொடுக்கறதில்ல. அதுவும் இல்லாமல் அப்படியே கொடுத்தாலும் உங்களுக்கு 5 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் இது மாதிரி தான் 2 MP கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஒஸ்ட்டு. அதெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்து விவோவில் லான்ச் பண்ண விவோ V29e 5G. இந்த மொபைல் வந்து 27,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விவோ, ஓப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நமக்கு என்ன பர்ஃபார்மன்ஸு, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்களோ அதே பர்ஃபார்மன்ஸு, அதே ப்ராசஸரை வந்து இவங்க 25,000 ரூபாய்க்கு விற்பாங்க. இவங்ககிட்ட இதுதான் ஒரு ட்ராபேக்கு. எப்பயுமே வந்து மற்ற கம்பெனியில் இருக்கிறத விட இவங்கள்ட்ட எல்லாமே ஹையஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க, விளம்பரத்துக்கு செலவு பண்ணுறாங்க. அந்த காசுலாம் நம்மள்ட்ட தான் எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த A695 வச்சு இவங்க கொடுக்குறது வந்து 8128. இந்த 8128 27,000 ரூபா. இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது வந்து 29,000 ரூபா. ஒரே ப்ராசஸரு, ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதுவும் இல்லாமல் 4G பேண்டு, அந்த பேண்ட்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சுத்தமாகவே அதில் எத்தனை பேண்ட் நீங்கள் அப்படியே எண்ணி பார்த்துலாம். 5Gயில் 1 2 3 4 5 6 7 பேண்டு தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5G பேண்ட் மொத்தம் 7 தான் இருக்குது. காசு எவ்வளோ அதிகமாக வாங்கினாங்க, அப்போ எல்லா 5G பேண்டும் கொடுக்கலாம்ல. நம்ம காசு அதிகமாக போட்டு வாங்கிட்டு சிக்னல் கிடைக்கல, டவர் கிடைக்கலன்னு நம்ம அங்கே இன்னும் புலம்ப வேண்டியதாக இருக்குது. காசும் அதிகமாக வாங்குறாங்க, அந்தளவுக்கு தரமான ஒரு இதையும் கொடுக்கறதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து Snapdragon 695ல் எத்தனை மொபைல் வந்திருக்கு அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. விவோவில் T2 அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். OnePlus Nord CE3 Lite 5G 22,000 ரூபா. இந்த மாதிரி இதே ப்ராசஸரை வச்சு ஏகப்பட்ட மொபைல்ஸ் லான்ச் ஆகிருக்கு. இதில் ரெட்மி, ரியல்மி இவங்கெல்லாம் ஓரளவு கம்மியாக கொடுப்பாங்க. இந்த போக்கோ X5, MOTO g62 சொன்னல அந்த மொபைலு. சாம்சங்கில் A23 22,000 ரூபா அந்த மொபைலு. ஐக்யூவில் Z7S 5G அதுவும் அதே தான். ரெட்மியில் Note 11S, ஓப்போ K11X, ஓப்போ F23 25,000 ரூபா. ஓப்போ ரெனோ 8T 26,600, MOTO g82. இது மாதிரி வந்து ஏகப்பட்ட மொபைல் வந்து இதே ப்ராசஸரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த MOTO g84ல் வந்து ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது, 12/256. 12 GB RAM,
256 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெறும் 19,000 கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து கேமராலேருந்து லைட் வெயிட்டு 5000 mAh பேட்ரி 14 5G பேண்டு ஸ்னாப்ட்ராகன் 695 UFS 2.2 LPDDR4X ராமு ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கேமரா அப்புறம் 1300 nits பீக் பிரைட்னஸ் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மொபைலில். என்ன ஒன்று அந்த ப்ராசஸர் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராசஸராக ஒரு 778லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அடித்து தூக்கி தட்டு போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ப்ராசஸர்லாம். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மொபைல்லாம் கம்மி தான், இதை விட நிறைய மொபைல் இருக்குது. ஐக்யூ Z6 இது மாதிரி ஏகப்பட்ட மொபைல் இருக்குது. எத்தனை பேர் இது மாதிரி ஸ்பெக்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக வாங்குறீங்க, சீரீஸ் நம்பர்லாம் பார்த்து கரெக்டாக வாங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.